ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது திருத்தி எழுதப்பட்ட விதியோட எபிசோட் நம்பர் 8. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். இப்பிங், என்ன இது லெட்டர்? அந்த முட்டா பசங்க நம்ம கடத்திட்டு போனாங்களே அந்த லெட்டர், அது உனக்கு எப்படி கிடச்சிது? ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்குது. இது அவனுங்க எழுதின மாதிரி எனக்கு தோணல. வேற யாரோ எழுதியிருக்கிற மாதிரி தெரியுது. உனக்கு எதாவது தெரியுதா பாரு. இது நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக நம்ம வீட்டு முட்டா பையனாக தான் இருக்கணும். யாரை சொல்கிற நீ? அதான் நமக்கு முன்னாடி ஒன்று பிறந்திருக்கே, அவனுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இது அவன் தான் எழுதுனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்கிட்ட வா, நான் சொல்கிறேன். இதுபடி செஞ்சால் கண்டிப்பாக அவளை பயமுறுத்தி நம்மளோட பத்திரத்தை நம்ம திருப்பி வாங்கிக்கலாம். புரியுதா? இப்போதான் அந்த பெயின் சீனே வரும். இங்கே பாரு, நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ கயிறு இழுக்கணும். சரி சரி, நான் பார்த்துக்கிறேன். பெய்யம்மா உன்னை நம்பி தான் இந்த வேஷம் போடுறேன். எப்படியாச்சும் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரு. இரு, இந்த நேரம் பார்த்து எனக்கு தும்மல் வேற வருது. சிக்னல் வந்துருச்சு. இப்போ பாரு. ஏய், இடுப்புல மாட்ட வேண்டியது கழுத்தில் மாட்டேங்குச்சு. ஏய், என்னது வெளியில? ஏய், நான் செத்துருவோம் போலடி. இருடி, இழுத்துட்டு தானே இருக்கேன். இன்னும் இழுக்கணுமா? இவ வேற கதவை திறந்துட்டாலே. உனக்கு என்ன வேணும்? எனக்கு உயிர் தான் வேணும். ப்ளீஸ், என்னை எதுவும் பண்ணிடாத. நான் எதுவும் பண்ணல. உன்னை விடணும்னா எனக்கு ஏதாச்சும் நீ கொடுக்கணும். நான் வேணா. ஐயோ முடியலையே. இதை வச்சுக்கிட்டு என்ன விட்டுரு. நான் ஒரு சமாதியில் கேண்டில் ஏற்றுறேன், பேப்பர்ஸ் கொளுத்துறேன். ப்ளீஸ் என்னை விட்டுரு. நான் ஒன்றும் பண்ணாதப்பாவே. ஐயோ, கழுத்தில் சுருக்க மாட்டேன்னா? அக்கா, என்னை கொல்ல பார்க்குறியாடி நீ? அக்கா, ஐயோ, அவசரப்பட்டு வேற வாய் திறந்துட்டேன். என் வாய் நார வாய். எப்பிங், அவன் வரத்துக்குள்ள சீக்கிரம் ஓடியா ஒளிஞ்சுக்கலாம். என்னாச்சு? என்ன ஆச்சா? என் வயிற்றுல சுருக்க போகிறதுக்கு என் கழுத்து சுருக்க போட்டு சாவடிச்சிருப்ப நீ என்ன. ஒன்று இரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். தலை, எதுக்கு நம்ம காம்பவுண்டை எட்டி பார்த்துன்னு இருக்கிறோம்? என்னடா சொல்கிறேன்? வழி இந்த பக்கம் இருக்கு. ஐயோ, என்னை காப்பாற்றுங்க புத்தா, என்னை காப்பாற்றுங்க. ஒன்றுக்கு 2 வந்திருக்கு. யாரு? நான் தான் பேப்பர் கொளுத்துற சொல்லிட்டேனே. யாரு? கிட்ட வராதீங்க. இன்னாத்த நீ பேப்பர் கொளுத்து போற? நீ வந்து எங்கள் மூஞ்ச பாரு. காசு கொடுக்காம ஒளிஞ்சுக்கலான்னு பார்த்தியா? உன் அக்கா இப்போ தான் வந்துட்டு போனதுன்னு நாங்கள் பார்த்துட்டு தான் வரோம். என்ன கூட்டாளிங்களா நீங்கள்? அப்படின்னா வந்தது யூப்பிங்க. நான் அப்போவே சந்தேகப்பட்டேன். அவளுங்களை நான் சும்மா விட மாட்டேன். முதல்ல நாங்கள் ஒன்று சும்மா வர்றோமான்னு பாரு. டேய், என்னடா பார்க்குற? புர்றா அவளை. ஹே, என்னடா பண்ணுறீங்க? என்னை காப்பாத்துங்க. முதல்ல நிறுத்துங்க. கசின், என்ன பண்ணுவ? அரெஸ்ட். ஏய், எனக்கு கலர் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி கசின். நல்லா வேணும். நீ எதுக்கு காலங்காத்தில் இங்கே வந்திருக்க? ஏதாச்சும் வேணுமா? ஆமாம், உங்கள் ஸ்பெஷல் ஏதாச்சும் கொடு. இந்தா காசு, பொறுக்கிக்கோ. இங்கே க்ளீன் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. காசை மரியாதையை எடுத்துக்கொடு. முடியாது, இன்னும் வேணும்னா கூட அள்ளி போடுற. உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. சரி, கொஞ்சம் அப்படி போய் உட்காரு. உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போக உன்னோட மாமியார் வீட்டிலேருந்து வருவாங்க. நான் என்ன பண்ண? என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு? என்னோட சிஸ்டர் கிட்னாப் பண்ண விஷயத்துக்கு மூல காரணமே நீ தானு உன் அண்ணா எழுதின லெட்டர். இப்போ என்ன பண்ணுவா? உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு? நீ வர அந்த முட்டை பையனுக்கு இருக்கு. இந்த சிட்டியில என்ன மாதிரி கையத்தை எழுத எவனால முடியாது. வாவ், டேய், ஏன் இப்படி கத்துறா? இது உன்னோட கையெழுத்து தானே? ஆமாம், உனக்கு எப்படி கிடச்சிது? கிட்னாப் காரன்னு தானே எழுத சொன்ன. நீ என்னத்துக்குள்ள எழுதுன? ஐயோ, அவனுங்களுக்கு எழுதவே தெரியல. என்ன பண்ணானுங்க தெரியுமா? என்னது இது? படம் வரைஞ்சிட்டு இருக்கிறான். இது பொண்ணு, இது கிட்னாப்கார வீடு. கரெக்டாக வந்துடுவாங்க பார்த்து. அட பைத்துக்கார முட்டாளுங்களா, இதை பார்த்து 1 வருஷம் ஆனாலும் வந்து சேர மாட்டாங்க. எங்களுக்கு தான் எழுத தெரியாத பாஸு. கிட்னாப்காரங்களுக்கு எப்படி படிக்க தெரியும்? சரி, நீ ஒத்து. நானாச்சும் எழுதி தொலைகிறேன். இங்கே பாரு, நான் எப்படி எழுதுறேன்னு பாரு. பார்த்து கற்றுக்கிட்டு நிறைய கிட்னாப்புகளை பண்ண பாருங்க. ஷோ, என்னை கிளியராக மாட்டி விட்டு வந்திருக்க. முட்டை பையன் ஒன்று நம்பி ஒரு வேலையை கொடுத்த பாரு, கண்டுபிடிச்சிட்டாங்கடா. ஏய் பிங், என்ன பண்ணிகிட்ருக்க? கசின் நீங்களா? உனக்காக நான் ஒரு பத்திரம் கொண்டு வந்திருக்கேன். இதில் சைன் போட்டால் உன்னோட கடையை மறுபடியும் திறக்கலாம். இங்கேயா? ஆமாம், இங்கே தான். சரி, அப்புறம் நான் சொல்கிறேன். ஐயா, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? கசின், ரொம்ப நன்றி. இது நான் மறக்கவே மாட்டேன். சரி, நான் வரேன். நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க. அவள் என்னோட ஒய்ஃப். நீ கொஞ்சம் தள்ளியே இரு. நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் சரியாக தான் புரிஞ்சிட்ருக்கேன். நான் சொல்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
ஓ அப்படின்னா நான் ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன். அவள் எப்போ தூங்குவான்னு தெரியுமா? எத்தனை வாட்டி சாப்பிடுவான்னு தெரியுமா? எத்தனை வாட்டி பாத்ரூம் போவான்னு தெரியுமா? உன்னை விட எனக்கு தான் தெரியும். உன்னோட கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னே அவளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன். இவனுக்கு எப்படி என்னோட கான்ட்ராக்ட் தெரிஞ்சது? கண்டிப்பாக அவள் தான் சொல்லியிருப்பா. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குப்பா. உங்கள் அப்பா அம்மா குற்றவாளியாக இருந்தாலும் இந்த கவர்மெண்ட்டில் நீ வேலை பார்க்குற அளவுக்கு உயர்ந்திருக்க. உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் கொடுத்த ஒரு பவுலுக்காகவே என் காலடி சுற்றி வர யூ ஆர் வெரி நைஸ். நன்றி பீட்சா. நீ இதுக்கப்புறமும் மேலே மேலே உயரணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பாக அதுக்கான திறமை உன்கிட்ட இருக்குது. கண்டிப்பாக நீ மேலே வந்துடுவேன். கண்டிப்பாக வந்துடுவேன். அதுக்கான வேலையை நிச்சயமாக நான் பார்ப்பேன். கசன் கசன் இன்னும் என்ன பண்ணிட்டுருக்கீங்க? படித்து உங்கள் கண்ணெல்லாம் கருவலையும் வந்து போயிருக்கு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. இதை வச்சுக்கிட்டா சீக்கிரமாக கல்யாணம் ஆகும். உங்கள் மேலே எனக்கு ரொம்ப அக்கறை. என்ன திடீர்னு என் மேலே அக்கறை எனக்கு கொடுக்குற? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற பாண்ட் அப்படி. நம்ம வெறும் கசின் மட்டுமா? ஆமாம், நம்ம வெறும் கசின் மட்டும் இல்லை, நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. ஆமாம், நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ஹே எங்கே போயிட்ட? எனக்கு நியூ ப்ராடக்ட் ஒன்று யோசிச்சு சொல்கிறியா? நியூ ப்ராடக்டா? ஏன் இப்படி கோமா போகிறான்? நான் என்ன பண்ணேன்? சரியான மண்டை கசாயமாக இருப்பானோ? பாஸ் உங்ககிட்ட தானே ஹெல்ப் கேட்டாங்க, ஏன் செய்யல? அவளுக்கு செய்கிறதுக்கு அவளோட கசின் இருக்கான், நான் ஏன் செய்யணும்? அவனுக்கு மூக்கு வேர்த்த மாதிரி வந்து நின்றுடுவான். அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற நீயும் கூட்டாளியா? இதை இப்படியே விடக்கூடாது. சரி, நீ போய் சுட சுட தண்ணியில் நினச்சி துணி கொண்டு வாப்போ. லேசாக சுடுற மாதிரி இருக்கே. இதை வச்சு ஒரு பிளான் பண்ண வேண்டியதான். அந்த கசின் பையனை தோக்கடிச்சு அவளை என்கிட்ட கொண்டு வரணும். கீரா சீக்கிரம், நிறைய சூடாக இருக்கட்டும். இது சூடு ஓகேவா? சூடு பார்த்தல. அப்போ இது இன்னும் கொஞ்சம். இது என்னடா இவ்வளோ சூடாக கொண்டு வந்திருக்க? நான் வேணா திரும்ப போய் குளிர் வச்சு எட்டுன்னு வருவா. ரொம்ப சூடாக இருக்கா? சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சூடு ஜுரம் வர மாதிரி இருக்கு. ஹீரா, நீ கிளினிக்கு போய் டாக்டருக்கு உடம்பு சரியில்லை, உங்களால் நாளைக்கு வந்து செக் பண்ணுவாருன்னு சொல்லிவிடு. ஐயோ, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? நான் வேணா வேற ஒரு டாக்டரை கூட்டிகிட்டு வரவா? நானே டாக்டர். எந்த டாக்டரை கூட்டிகிட்டு வருவேன்? எனக்கு பார்த்துக்க தெரியும். நான் வேணா லேடிக்கிட்ட சொல்லவா உங்களை பார்த்துக்க சொல்லி? இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். இல்லை, அவளை தவிர மற்ற எல்லார்கிட்டேயும் நீ போய் சொல்லிவிடு, நாளைக்கு வர சொல்லி. என்ன நினச்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாரு? நீ போய் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஐயோ, வர சவுண்டு கேட்குது. சீக்கிரம் நடிப்ப ஆரம்பிட்டாடே. ஏய் சியான், உனக்கு என்னாச்சு? இங்கே காமி, நான் பார்க்குறேன். சூடாக இருக்கு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகலால? அவர் தான் வேணான்னுட்டாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். சுட தண்ணி நான் கொண்டு வரேன். முதல்ல இந்த மெடிசனை குடி. ஏன் அடம் பிடிக்கிறேன்? நானே குடிச்சுக்கிறேன். அந்த ஈர வெங்காயம்லாம் வேண்டாம், குடி. இதுக்கு தானே ஆசைப்பட்டேன். யாரும் கடையில் இல்லையா? ஓனர் இங்கே இருக்கேன், தோ வந்துடுறேன். ஐயா, ஏதோ ஒரு புது கஸ்டமர் வந்திருக்காங்க. அடிப்பாவி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் விட்டுறேன். உன் கையில் குடிக்க விடாத அப்படி படுத்தேன். எனக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? உனக்கு ஒன்றும் இல்லையா? ஐயோ, பார்த்துட்டா. இதெல்லாம் வேணுமே நீ பண்ணலை. அச்சோ, தெரிஞ்சு போச்சு. எனக்கு இந்த பொண்ணுங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே தெரியல மச்சான். பாஸ், அவங்க அப்போ போனவங்க இன்னும் வரலை. என்னாச்சுன்னு தெரியல. அவள் எங்கே போனா எனக்கு என்ன? நான் என்ன சொல்கிறேனே அவளுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியல. ஏதாவது நீ ஐடியா கொடு. எப்படி அந்த கசின் எப்படியா இருந்தாலும் உள்ளே வந்துடுறா. நான் என்ன அவ்வளோ மொக்கையான ஆளா? எப்படியாச்சும் நான் கரெக்ட் பண்ணணும். டே மச்சான், ஓவராக குஷ்டு கோயின்னு வளராத. உனக்கு ஹெல்ப் தானே வேணும். அதுக்கு நீ என்ன அண்ணன்னு கூப்பிடு, அப்போ தான் சொல்லுவேன். அண்ணா கூப்பிடுண்ணா. உடனே கூப்பிட்டா ஐடியா. குடியில் கூட கரெக்டாக இருக்கணும். இது ஸ்விம்மிங் பூல், அழுக்கு தண்ணி, இதெல்லாம் குடிக்கக்கூடாது. என்ன இவன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கானா? என்னை விட்டு இருக்க முடியல போல். ஐயோ, பார்த்துட்டாலே. எனக்கு என்ன, நான் சாப்பிட வந்திருக்கேன். என்ன ஆளை காணோம்? இங்கே தான் வரா. ஹேய், என்னை தேடி தானே வந்த? இல்லை. இந்த பிஸ்னஸ் ப்ரப்போசலை நீ தானே எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த.
ம், எனக்கு வேறு வேலை இல்லை பாரு. நான் ஏன் செய்யணும்? ஓஹோ, நீ பாரு, எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஃப்ரெண்ட் இருக்கான். நான் அவன்கிட்ட சொல்லி உன் ஆளை கோத்து விட்றேன். அப்போ உன் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும். நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் கண்டிப்பாக செஞ்சது நீ தானே எனக்கு தெரியும். அதுக்காக நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். டெலிஷியஸான ஃபுட் சாப்பிடலாம். பக்கத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, போலாமா? இந்த 2-3 நாளாகவே ஒரு மாதிரியாகவே நாட்கள் ஓடுது. அது ஏன்னே தெரியல. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். உன் கசின் கிட்ட கான்ட்ராக்ட் பற்றி சொன்னியா? ஆ ஆ இல்லை இல்லை, சத்தியமாக நான் சொல்லலை. சரி, நான் உன்னை நம்புகிறேன். ஆ, நம்புறியா? உடனே நம்பிட்டா? இந்த வாட்டி உன் மேலே நம்பிக்கை வைக்கலான்னு நினைக்கிறேன். சரி, கசினை நினச்சி கொஞ்ச நாளாக நீ ஜெலஸாக இருக்கு தானே? இல்லையே. ஓ, நீ ஓவராக யோசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆ, சரி, இருக்கட்டும் இருக்கட்டும். இந்தா, இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது உனக்காக தான், சாப்பிடு. இது ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக இருக்குது, வேண்டாமா? இல்லை இல்லை இல்லை, இது நானே சாப்பிட்றேன். எனக்கு புளிப்பாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது. ஓகே ஓகே, ரொம்ப நடிக்காது. ஏய், அங்கே பாரு, வானவெடி. வாவ், இவளை பக்கத்தில் வந்து பார்க்க அழகாக இருக்கா. இவன் ஏதோ ட்ரை பண்ணுறான்னு தெரியுது. எனக்கு வெக்கமாக வருதே. கடையில் க்ளீனிங் ஒர்க் முடியல, ஸோ நான் முன்னாடி போகிறேன். எனக்கு கூட இப்படி வெக்கப்பட்டு பழக்கமே இல்லை. எனக்கு என்ன ஆச்சு? அப்புறம் மேடம், உங்கள் ப்ரப்போசல் எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் டீ என் மனைவியை ஞாபகப்படுத்துது, என் ஒய்ஃப் நேம். நீங்கள் பொண்ணுங்களா இருக்கீங்க, எப்படி நான் நம்புறது, எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது? எனக்கு நீங்கள் என்ன கண்டிஷன் போட்டாலும் எங்கள் தலைவர் ஒத்துக்க சொல்லிட்டாரு. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னது இது? இந்த பிகரு எங்கள் தலைவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் ஒரு நாள் மட்டும் வாங்க போகிறான். என்ன சொல்கிற? வா, என்னன்னு சொல்கிறேன். போடா, நல்லா வாங்கு. ஏன்னா ஒரு உருப்படியான ப்ரப்போசலும் தேரலை. ஹலோ, என்னை உங்களை ஒருத்தர் மீட் பண்ண சொன்னார். உங்களோட ப்ரப்போசலை நான் ஏற்றுக்கிறேன். யார் உங்களை சொன்னது? அவர் பேர் என்ன? கவர்மெண்ட் ஆஃபீஸர் மூவ். என்னோட கசின். அவர் அமுச்சு விட்டாரா? இந்தாங்க கான்ட்ராக்ட் பார்த்து சைன் பண்ணுங்க. பட் ஆன் கண்டிஷன். என்ன கண்டிஷனாக இருந்தாலும் பரவாயில்ல மேடம், அதை நான் செய்கிறேன். என்ன கண்டிஷன் சொல்லுங்கள். நீங்கள் சியானை டிவோர்ஸ் பண்ணணும். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். என்ன? உங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் புவராக இருக்குது. நான் எழுதி கொடுக்குற மெடிசனை இந்த ஷாப்லேயே வாங்கிட்டு போங்க. இவனை எப்படி நான் டிவோர்ஸ் பண்ணுவேன்? நீங்கள் அவரை டிவோர்ஸ் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் ஓகே ஆயிடும். என்னால் எனக்கு மயக்கம். அவள் அடிக்கடி மயக்கம் போட்டு விடுறதுனால இந்த பவுச் கூட இருந்தால் கண்டிப்பாக அவளுக்கு செல்ஃபாக இருக்கும். ஜியான், நான் ஏன் மயங்கி விழுந்தேன்? நான் மயங்கி விழுந்து எவ்வளோ நேரம் இருக்கும்? 3 மணி நேரம். இன்னும் 1 மணி நேரம் முழுக்கலாம் புதைச்சிருப்பேன். ரெஸ்ட் இல்லாமல் யோசிக்கிறதுனால தான் இவ்வளோவும். அந்த மெடிசன் குடி. ஐயோ, ஓ மெடிசனா? ஏன் மெடிசனா அவ்வளோ கேவலமா? இந்த முதல்ல குடி. மகனே, என்னடா கொஞ்சம் பேசுகிற மாதிரி இப்படி ஸ்லோவாக பேசினுக்கிற? காதல் மொழி பேசுகிறா. முதல்ல அப்படி வாங்கப்பா, உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா? விவசாய கட்டப்ப. இவனுக்கு என்னை பார்த்து பொறாம. என்ன பவுச்சுது? மெடிசன் ஸ்மெல் வருது. இது உனக்கு தான். ஒவ்வொரு வாட்டியும் நீ மயங்கி விழும்போது யாராவது உன் கூட இருக்க மாட்டாங்க. அப்போ மயங்கி விழ சமயத்தில் இந்த பவுச்சை நீ ஸ்மெல் பண்ணிப்பார். தேங்க்யூ ஸோ மச். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நானும் தான். நீ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கு. ஆனால் எனக்கு இப்போ மனசில்லை. என்ன நானே கட்டுப்படுத்தியிருக்கணும். உனக்கு எவ்வளோ தைரியம்தான் ஏன் கேட்குது? உனக்கு முடியாது. நான் எப்படி ஒத்துப்ப நீ நினச்சேன்? ப்ளீஸ், அவர் மட்டும் கேட்காத. வேறு எது வேணாலும் நான் செய்கிறேன். ப்ளீஸ். இல்லை, இப்படி சொன்னா நீ கேட்க மாட்ட. வேற எப்படி சொல்கிறது? ஷோ, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நேரம் வந்துட்டாளா? உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேன்னா? பஸ்ஸு லேடி நம்ம கடையை விற்க போகிறாங்க. என்ன சொல்கிற? அங்கே இருக்க ஒருத்தவங்கள்ட்ட விற்க போகிறாங்க. காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரில் சைன் பண்ணிவிடுங்க.
டிவோர்ஸ் பேப்பர். அதுக்கப்புறம் நான் உங்கள் பேப்பரில் சைன் பண்ணிடுறேன். ஷோ கடையில் வேலை செய்கிற என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், அந்த லேடிக்கு தான் அவங்க விற்க போகிறாங்களாம். சாரி, என்னால் இந்த பேப்பரில் சைன் பண்ண முடியாது. ஏன், காசு பத்தலையா? நான் இன்னும் நிறைய தரேன். இல்லை, என்னால் எது வேணால் செய்ய முடியும், ஆனால் ஷியானை உங்ககிட்ட கொடுக்க முடியாது. என்ன நடக்குதுங்க? எனக்கு அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு எல்லாமும் கற்று தந்தவர். எனக்கு உடம்பு சரியில்லைனா அவர் எனக்காக கேர் எடுத்து பார்ப்பார். என்னை மட்டும் இல்லை, எல்லாரையும். அவர் என்னோடய பார்ட்னர். அதனால் முடியாது. அதுக்கு பதிலாக நான் வேறு எது வேணால் செய்கிறேன். நம்ம ப்ரப்போசலை ஏற்றுக்கலாம். நான் தான் அவளை தப்பாக நினச்சிட்டேன் போல். ஐ லவ் யூ. சரி, நான் கிளம்புறேன், நீ பேசிட்டு வா. அப்படின்னா உங்களுக்கு எதுவும் வேண்டானா அவங்க கூட என்னால் ஒர்க் பண்ண முடியாது. இப்போ தானே சொன்னேன். அதுதான் இன்னும், மற்றபடி வேறு என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். எனக்கு அதை தவிர வேறு எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் ஏற்றுக்குங்க. இல்லை, நீங்கள் கிளம்புங்க. ப்ளீஸ், தயவு செஞ்சு. முடியாது, கிளம்புங்க, நாசமாக போ. இந்த காஃபி மறுபடியும் சூடு பண்ணி கொண்டு வாங்க. வந்துட்டியா? நான் தான் சொன்னல, அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண மாட்டா. இது உனக்காக தான். அப்புறம் நீ சொன்னதுனால தான் நான் கேட்டேன். அந்த பொண்ணை உண்மையாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். உன்னோட பாச்சம் பழிக்காது. உன்னோட அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. முடியுமா முடியாதான்னு நான் முடிச்சு காட்டுறேன். இவனால் என் பிஸ்னஸே போச்சு. இந்த நேரம் பார்த்தா இந்த இடி சத்தம் கேட்கணும். இந்த பர்ஸ் வச்சா கேட்காதுன்னு சொன்னான். நல்ல வேலை கேட்கல. ஆனால் இந்த மழையிலேருந்து நான் எப்படி தப்பிப்பேன்? அதுக்கு தான் நான் இருக்கனே. நீ எங்கேருந்து வந்த? அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கீப் ஸ்மைலிங். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.